ப்ரோ சிம்புவோட 49வது படம் எஸ்டிஆரோட படம். டேரக்டரோட உங்க நேம் தெரியுமா? சிம்புவோட 49 படம் தெரியலையே ப்ரோ. அவர் நம்ம ஊர் தான் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அந்த படம். இப்போ வந்து 2வது படம் சிம்பு கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் நேம் உங்க அந்த டேரக்டரோட பேர் தெரியாதா? சரியா தெரியல ப்ரோ, ஞாபகம் இல்லை. நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க, நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். அவங்க டேரக்டர் வந்து ஆல்ரெடி பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் படம். இது வந்து அவங்க 2வது படம் வந்து பண்றாங்க எஸ்டிஆர் கூட வந்து 49வது படம். அவங்க வந்து டேரக்டர் வந்து நம்ம ஊர் தான், நம்ம தஞ்சாவூர் தான். அவங்க இங்கேருந்து போய் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்க்கிங் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? படம் பார்த்துருக்கேன், பட் டேரக்டர் நேம் ஞாபகம் இல்லை. ப்ரோ எஸ்டிஆரோட 49வது படம், செம்போட 49வது படம் நம்ம ஊர் டேரக்டர் பண்ணுறாப்புல. நம்ம தஞ்சாவூர் தான் அவங்க டேரக்டர் வந்து. அவங்களோட டேரக்டரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுண்ணா. டேரக்டர் பேர் தலைவர் எஸ்டிஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் கம்பேக்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. போஸ்டர் பார்த்தேன். ஏதோ ப்ரொஃபஸர் லுக் சம்திங் நைஃப், இந்த புக் இன்ஜினியரிங் ஏதோ சம்திங் எல்ஸ் பிகர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். டேரக்டரோட நேம் தெரியாது உங்களுக்கு? நேம் தெரில ப்ரோ. இவ்வளோ பக்கத்துலேயேவா? படத்தோட என்ன ஏதாவது அப்டேட் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தஞ்சாவூர் மக்களுக்காக ஏதாவது அப்டேட் இல்லை லொக்கேஷன் எதுவும் தஞ்சாவூரில் எதாவது இருக்குமா? நாங்கள் எதிர்பார்க்கலாமா இங்கே? ஏன்னா எங்கள் தஞ்சாவூர் மண்ணின் மைந்தன். தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி இன்னும் லொக்கேஷன் தான், எந்த ஊர் அப்படின்றது இன்னும் பிளான் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து எஸ்டிஆர் 49ங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட், அதுக்கு நிறையா அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கான விஷயம் அதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு காலேஜ் அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆமாம் ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக ஒன் பை ஒன்னாக சொல்லலான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொன்றா. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆர் வந்து ஸ்டூடெண்ட்டாக வராரு அதில். அது வந்து இப்போ இல்லை அது ரசிகர்களுக்கு வந்து ஏதாவது கண்டிப்பாக சொல்லலாம்ல? அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் அது ரிவீல் ஆகிடும். இல்லை அது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, அதனால கேட்குறேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்களே அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு அதெல்லாம் வரும்போது தெரிஞ்சிருக்கு. சரி, இது பார்க்கிங் படத்தோட பாராட்டுகள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சினிமாவில் புதுசாக டக்குன்னு போயிட்டு பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்னு இப்போ பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கிங்கை பற்றி பார்த்தீங்க. அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு உங்கள் ஃபேமிலி சட்டையர்லையும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்போ பார்த்துட்டோம். ஃபேமிலி சட்டையரில் மற்ற வெளியில் பார்க்குறவங்கள்ட்ட பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் இருந்துச்சு? ஸோ பார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அது வந்து ஒரு லாக்டவுன் டைமில் ரொம்ப கம்மியான டைமில் வந்து எழுதின ஒரு ஓடிடிக்காக ஒரு கண்டென்ட்டாக எழுதின ஒரு படம் தான். ஸோ அது வந்து அடுத்து அதுக்குள்ளே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே வரும்போது அந்த படம் கொஞ்சம் பெருசாக மாறிச்சு. அந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது அந்த டைம் ரிலீஸ் ஆன டைம் வந்து ஃப்ளட்டு அதெல்லாம் தாண்டி படம் ஓடிடியில் வரும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கம். நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர் ராம்குமார். ஸ்கூல் டைம்லேருந்தே நல்லா தெரியும், நல்ல க்ளோஸு. ஃபஸ்ட்டு படம் எடுத்தாப்புல. ஆக்சுவலாக எங்களோட இது ஒரு சின்ன ஒரு டாபிக் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் வந்து
2015 பாஸ் அவுட். ஐ மீன் அந்த 2010ல் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வந்த டைமு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்லா ஹைப்பில் இருந்த டைம். ஷார்ட் ஃபிலிம்னு ஹைப்பில் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஷார்ட் ஃபிலிம் அதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் அந்த ஃபோட்டோ அந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு குரூப்பு. நம்ம வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலு அந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு டைமு. ஆனால் அப்போவே ராம் வந்து எல்லாருக்கும் அந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லேயே இருந்தாப்புல. அப்போவே நிறைய பூஜைலாம் பண்ணுவாங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கே பயங்கரமான ஒரு பூஜை இதெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. உழைப்பு தான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சினிமா துறைங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி. அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு உள்ளே போய் நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்து செகண்ட் ஃபிலிமே வந்து வித் எஸ்டிஆர் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதை அச்சீவ் பண்ணது உழைப்பு தான். அவருக்கு எங்கள் நண்பர்கள் சார்பாகவும் இதுவாகவும் வி ஆர் வெரி ஹானர் டு வெல்கம் ஹிம். எல்லாருக்கும் தேங்க்ஸ்டா ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸோ அதான் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் அது இதுன்னு எடுத்துட்டு இருக்கும்போது என்னன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போது வந்து நமக்கு ஒன்றுமே சப்போர்ட்டே இருக்காது. சும்மா நம்ம ஏதோ ஏதோ ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி தான் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ பொண்ணு கிடைக்காது நம்ம ஹீரோயினாக நடிக்கிறதுக்காக. ஏன்னா கேட்டால் அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. உடனே அப்போ என்ன நம்மகிட்ட ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த இவர் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அது பேர் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, நான் தூக்கிட்டேன் அதுலேருந்து. வேணாம். ஆமாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் இவர் கூட டிஓபியாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இதனால மட்டும்தான் போக முடியுது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம டவுனாக இருக்கும்போது இல்லை நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது ஒரு செட் ஆஃப் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கடுத்து அடுத்தடுத்த நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ சினிமாவுக்கு போகும்போது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அதில் வேண்டாம், அதில் போனவங்க எல்லாருமே நிறைய பிரச்சனை இருக்குது, போயிட்டு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணது. ஸோ அதனால ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்லாம் கூட இருந்ததுனால ஓகே இந்த இடத்துக்கு போயிருக்கோம். அது இல்லாமல் வேற என்னடா. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு, எதுவுமே பிளான் பண்ணல. ஆஸ் பர் பிளான் அப்படியே போகுது, அது அப்படியே கொண்டு போகுது, அவ்வளோதான். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆமாம். அண்ட் இப்போ ஆக்சுவலாக பற்றி நெக்ஸ்ட் மூவி வந்து அதான் சிம்பு சாரோட அதுக்கான ரைட்டிங் போயிட்டு இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு படத்தில். ஸோ அது ஒன்று ஒன்றா இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்படியே எல்லாம் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக திருப்பி அவரை பார்க்காத ஒரு ஜோனில் இந்த படம் இருக்கும், அது கேரண்டிட். அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவும் சரி, அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி, இந்த படம் கம்ப்ளீட்டாக வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அப்புறம் தென் இந்த செட்டப் வந்து சதீஷ் சொன்னால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு தேட்டர் செட்டப் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப என்னடா அது திடீர்னு புதுசாக பசங்களில் இப்படி ஒன்று புதுசாக யோசிச்சிருக்கானே ஒரு தேட்டர், அது இப்போ இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நீடடான விஷயம், என்ன அந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது. ஸோ அதுக்கு ஒன்று செட் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். பட் இவ்வளோ பெருசாக ஒரு செட்டப் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் உள்ளே வந்து இந்த சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இதோட இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்தால் ஒரு படம் பார்க்கணுன்னு வரவங்க 2 படமாவது பார்த்துட்டு வெளில போகணுன்ற அளவுக்கு செட்டப் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இன்னும் இது நிறையா இப்போது யாராவது வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணி, ஸோ எல்லாருமே இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்த்துட்டு போகலாம். அதுக்கான எல்லா செட்டப்புமே இருக்குது, கேமிங் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்த்டே அது மாதிரி எதுனாலும் வந்து ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5-6 பேர் வந்து உட்காந்து பார்க்கும்போது செம்ம ஜாலியாக பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக இருக்குது, இந்த சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ சூப்பர் அண்ட் கங்க்ராட்ஸ் மச்சி. இது வந்து அப்படியே சூப்பராக இது புக்கிங்கே வந்து கிடைக்காத அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கணும். கண்டிப்பாக ஆகிடும். ஆமாம். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ராமுக்கு வந்து ராமை வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் இது பண்ணியிருக்கோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் ஃபோன் அடித்தப்போ எடுக்கல. நைட்டு ஒரு 10:45 போல் ஃபோன் அடிச்சாப்புல. ஃபோன் அடித்து இது மாதிரி இப்போ தான் ஒரு எஸ்டிஆர் சாரோட தான் இது பண்ணி பேசிட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நல்லா பிஸி ஷெடியூலில் இருக்கேன்னு சொன்னாப்புல. ஸோ உங்கள் டைம் இது பண்ணி நம்மளுக்கு தெரியும்ல அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது தெரியும்.
ஸோ கண்டிப்பாக சக்ஸஸுங்கிறது பிளாக் பஸ்டர்னு தெரியும், அது எஸ்டிஆர் சொல்லவே வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், அதுதான் முதல்ல. Officer down! What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுழைஞ்சிட்டு இருக்கு. I'm so lost. எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது கையில். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband, Rakshit. Azerbaijan, crime, rape. Boss? Boss?